சுசியம் சுழியம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் நீங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க, கல் தூசு இல்லாமல். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நீங்கள் அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லம் தண்ணி, அதை இதோடவே ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக நெய், இதை நல்லா போட்டு கிளறி விடுங்க. நல்லா கொதித்து சுண்டுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காய் பூ இதோட போட்டுக்கோங்க. லூஸ் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. லூஸ் கன்சிஸ்டன்சி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தேங்காய் பூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சிங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். லூஸாக இருந்தால் மாவில் போட்டால் கரைஞ்சிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்ச உருண்டையை இந்த பேட்டரில் போட்டு நல்லா ஒரு கோட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக டிப் பண்ணி நல்லா ஒரு கோட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கரெக்டான சூடில் இருக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டான சுழியம் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஆத்தென்டிக்கான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.